அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் தினந்தோறும் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பற்றி நாம் தெரிந்து வருகின்றோம். இன்றைக்கு பார்க்கவிருப்பது முஸ்லீம்களுக்குரிய 3 அவசியமான பணிகள். ஒவ்வொரு முஸ்லீம்களிடத்திலும் இருக்க வேண்டிய 3 அவசியமான வேலைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸலாசுன் ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின். 3 காரியங்கள், 3 செயல்பாடுகள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்று நபி அவர்கள் கூறுவார்கள். இந்த 3 காரியம், அந்த 3 காரியம் நம்ம ரொம்ப இதில் 3லேயும் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். இந்த 3 விஷயம் நிறைய முஸ்லீம்கள்கிட்ட அரிதாக காணப்படுகிறது. அதான் பாருங்க, அல் உஸ்லு யௌமல் ஜுமுஅத்தி, ஜும்மா நாளில் குளிப்பது, வெள்ளிக்கிழமை என்று குளிப்பது. இது பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லாரும் முஸ்லீம்களும் அதாவது தினந்தோறும் தொழுபவர்களாக இல்லாட்டியும் கூட ஜும்மா அன்னைக்கு மட்டும் தொழுபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, ஜும்மா அன்னைக்கு குளிச்சிட்றாங்க பெரும்பாலும். அல் உஸ்லு யௌமல் ஜுமுஅத்தி, ஜும்மா நாளன்று குளிப்பது முஸ்லீமுடைய கடமை. ரெண்டாவது வஸ்ஸிவாக்கு, மிஸ்வாக் செய்வது, பல் துலக்குவது. அதாவது பல் துலக்கிறதுக்கு மிஸ்வாக் குச்சியை வச்சு பல் துலக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் குறைஞ்சபட்சம் அடிக்கடி உழு செய்யும் போதெல்லாம், வாய் கொப்பளிக்கும் போது கையினாலாவது விரலினாலாவது என்ன செய்ய வேண்டும், தேய்த்து கொள்ள வேண்டும், மிஸ்வாக் செய்ய வேண்டும். அப்படி இல்லாட்டி விரல் கொண்டாவது என்ன செய்ய வேண்டும், பல்லை தேய்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது வத்தீபு, நறுமணம் பூசிக்கொள்வது. இந்த 3 காரியங்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவார்கள். அப்போ சுத்தவத்தத்தை இஸ்லாம் மிக விரும்புகின்றது. சுத்தத்தை ஈமானுடைய ஒரு பகுதி என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் ஐ யக்தஸில ஃபீ குல்லி சபஅத்தி ஐயாமின். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு முஸ்லீமும் குளிக்க வேண்டும். ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு தடவையாவது குளிச்சோம் அப்படின்னு அர்த்தம். டெய்லி குளிக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு முறையாவது குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கும் போது என்ன செய்யணும், யக்ஸிலு ஃபீஹி ரஸஹு வ ஜஸதஹு, தலையையும் உடம்பையும் நல்லா தேய்ச்சி குளிக்கணும். அதாவது தலைக்கும் சேர்த்து ஊற்றணும் அப்படிங்கிறாங்க. 7 நாளைக்கு ஒருக்காவது தலையோடு சேர்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்போ ஜும்மா நாளுடைய குளிப்பை பற்றி நபி அவர்கள் சொல்லும்போது, இதா ஜா அஹதுக்கும் இலல் ஜும்மத்தி, உங்களில் ஒருவர் ஜும்மா நாளை அடைந்தால் ஃபல்யக்தஸில், அவர் குளித்துக் கொள்ளட்டும் அப்படிம்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தவல்லா யௌமல் ஜும்அத்தி ஃபபிஹா, யார் ஜும்மா நாள் என்று உழு செய்தானோ அது அவனுக்கு நல்லது, அது நல்லதாகிவிட்டது. மனிதத்தசல, யார் குளித்தானோ ஜும்மா நாள் என்று ஃபல் உஸ்லு அஃலலு, குளிப்பது மிகவும் மிகச் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவாங்க, இது ஜும்மா நாள் சம்பந்தமாக சொல்லும்போது, இன்னஹாதா யௌமுன், இது ஒரு நாள், ஜஅலஹுல்லாஹு ஈதன் லில் முஸ்லிமீன், அல்லாஹ் இதை முஸ்லிம்களுக்கு பெருநாளாக அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். பமன் ஜா இலல் ஜும்மத்தி, ஜும்மா நாள் வந்துவிட்டால் ஃபல்யக்தஸில், அவர் குளித்துக் கொள்ளட்டும். வைன்கான தீபுன், நறுமணம் இருந்தால், அதாவது நறுமண பொருட்கள், அத்தர் போன்றதான் நறுமண பொருட்கள், ஃபல்ய மஸ்ஸ ஃபீஹி, அதை அவர் உடம்பிலே பூசிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அலைக்கும் பிஸ்ஸிவாக்கி, பல் துலக்குவதை, மிஸ்வாக் செய்வதை அவசியமாக்கி கொள்ளட்டும் அப்படிம்பாங்க. அப்போ இங்கே பாருங்க, அதாவது குளிக்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு காரியமோ, குளித்தால் உடம்பில் அசுத்தம் இருக்காதோ, அதே போன்று குளித்தால் உடம்பில் துர்வாடை வராதோ, அதே போன்று நறுமணம் பூசிக்கொள்வதும், நறுமணம் பூசிக்கொண்டால் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்களுக்கும், அதாவது நமக்கும் அந்த கெட்ட வாடை என்பது வெளியில் தெரியாத அளவிற்கு உடம்பு ஒரு மனத்தோடு இருக்கும். அதனால் நம்மளோட நெருங்கி பழகணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது நம்மளை விட்டு யாரும் தூர விலகி போக மாட்டாங்க. அதாவது இவர் என்னது, இப்போ பார்த்தாலும் இவர் பக்கத்தில் போனால் துர்வாடை வருது அப்படின்னு சொல்லிட்டு தூர போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், நறுமணம் இருந்தால் அவர் நறுமணத்தை பூசிக்கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, 3வது அலைக்கும் பிஸ்ஸிவாக்கி, மிஸ்வாக்கை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள்னாங்க. அப்போ மிஸ்வாக் செய்கிறதுக்கு, மிஸ்வாக் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் ஏற்படும் என்பது மட்டும் இல்லையானால் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்வதை நான் கட்டாயமாக்கி இருப்பேன் அப்படின்னா. இன்னொரு ரிவாயத்தில் ஒவ்வொரு தடவை உழு செய்யும் போது மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதை நான் கட்டாயமாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்கிறத கட்டாய
கட்டாய கடமையாக ஆக்கலை. இருந்தாலும் அது வந்து என்னது ஒரு உபரியான செயல்பாடு தான். இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்துறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அதாவது சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், அஸ்ஸிவாக்கு மித்துஹரத்துன் ஃபில்லில் ஃபமி, மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தப்படுத்தும், அது மட்டும் இல்லை மர்லாத்துன் லிர் ரப்பி, இறைவனுடைய திருப்தியை பெற்று தரும்டாங்க. அப்போ இறைவனுடைய திருப்தியை பெற்று, அதாவது பாருங்க, வாய் சுத்தமாக இருக்கிறதும் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதும் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்போடு இருக்கு பாருங்க. இப்போ வாய் சுத்தமாக இருக்குன்னு சொன்னால் அப்போ வந்து அதாவது மலக்குமார்கள் நெருக்கத்தில் இருப்பாங்க, நல்லடியார்கள் நம்மளுக்கு நெருக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அதுக்கு அடுத்து வந்து இறைவனுடைய திருப்தியும் அதில் கிடைச்சிருதா இல்லையா? அப்போ மிஸ்வாக் செய்வது வந்து இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வேறொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 3 பொருட்களை வேண்டாம் என்று மறுக்கக்கூடாதும்பாங்க. 3 பொருட்கள், அதில் ஒன்று தலையணை, இன்னொன்று வந்து என்னது நறுமண பொருட்களை யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வேணான்னு சொல்லி மறுக்கக்கூடாது, அதை வாங்கிக்க வேண்டியதான். 3வது வந்து என்னது இது பாலை வந்து மறுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தை உரிய முறைப்படி விளங்கி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.